இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூலை 2026 அந்த மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் நம்ம பார்க்க போகிறோம். பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள் அதுக்குள்ளெல்லாம் போகாமல் ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு இந்தந்த இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது, இந்தந்த இடத்துல ஒரு இடத்தோட்டு ஒரு இடம் பேரும் பொழுது எதுமாற ஒரு வாழ்க்கை தாக்கத்தை, எதுமாற வாழ்க்கை சம்பவங்கள் நாம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நாம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்க போறோம் இந்த வீடியோல. இப்ப பாருங்க, மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்திலேயே ராஜயோகாதிபதி சனி நீடித்திருக்கிறார். இப்போ 10ஆவதுக்கு குருவின் பார்வை வேற பெற்றுவிட்டது. பிகாஸ் ஆஃப் த ஜூன் மாதம் நடந்த குரு பயிற்சி. ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா கடகத்துக்குள்ள வந்துட்டார். ஸோ கடகத்துக்குள்ள 9ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரருக்கு இன்னுமே வாழ்க்கை, இன்னுமே தொழில் மேன்மை, இன்னும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி, இன்னும் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி, இன்னும் வேலையில ஸ்திரத்தன்மை ஆகிற மாதிரி, நல்ல குரோத் ஆகிற மாதிரி, இன்னும் ஃபோக்கஸ் அதிகமாகிற மாதிரி அமைப்புகள்லாம் கொடுக்குது. அதே சமயத்துல 2ஆம் இடத்துல குரு வரும்பொழுது வருமானம் அதிகமாகுது. 8ஆம் வீட்டை பார்க்கிறார், 6ஆம் வீட்டை பார்க்கிறார், 10ஆம் வீட்டை பார்க்கிறாருங்கிறப்ப பல வடிவில் பணம் வர மாற, ஒரே சோர்ஸ்ல வராம பல சோர்ஸ்ல வர மாற சில அமைப்புகளை கொடுக்குதுங்க. கடன் பெற்று ஏதோ ஒன்று வாங்கலாம், ஏன்னா 6ஆம் இடத்தை பார்க்கிறார், வரவேண்டிய பணம் வரும். ஸ்டாக் மார்க்கெட் அதுலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல ப்ராஃபிட் வரும். இது மாதிரி பல சோர்ஸ்ல வரக்கூடிய அமைப்புக்கு அந்த குருவின் சஞ்சாரம் கொடுக்குது. மற்றபடி ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறார், கேது 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ ராகு மேல இருக்கிற குரு பார்வை இல்லை. அப்படிங்கிறப்ப அப்பா விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ராகு 9ஆம் இடத்துல இருந்து எந்த ஒரு சுப பார்வை இல்லாமல் நீடிக்கும் பொழுது கொஞ்சம் ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப், அவருடைய ஃபாதரோட உடல் நிலை கோளாறு அதெல்லாம் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கு. அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் பொறுத்து அதை நம்ம உண்மையே உறுதிதமா சொல்ல முடியும். இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு பொறுத்து ராசி அதிபதி எப்படி இருக்கிறாருன்னா, புதனே கடகத்துல ஒரு வாரம் இருந்து வக்ரமாக மிதுனத்துக்கே வருகிறார். ஸோ வக்ரமாக இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்ற புதன் மிதுன ராசிக்காரர்களை நிறைய விஷயங்கள் ரீஎவாலுவேட் பண்ணி அவங்க செய்த கொண்ட வாழ்க்கை பயணத்துல என்னென்ன விஷயங்கள் அவங்க தவறா செய்தார்கள், என்னென்ன செய்யலாம், இன்னுமே என்னென்ன யுக்திகள் நாம நம்மளோட வாழ்க்கைக்கு வேணுங்கிற விஷயத்தை வகுத்துக்கலாம் அப்படிங்கிறதுலாம் நல்லா மூளை வேலை செய்யும். ஐடி, சாஃப்ட்வேர், டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை எதிர்பார்க்கலாம். நல்லா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் யோசிக்கக்கூடிய அமைப்புகள், மாணவ செல்வர்கள் நல்லா சிரத்தையா படிக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட குடும்பத்துக்கு நம்மளுடைய விஷயத்தை சரி பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறது உத்வேகமாக செயல்பட்டு புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ராஜயோகாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்தாலும் மாதத்தின் 2வது வாரத்திலேயே சிம்மத்துக்கு போய் 3ஆம் இடத்துக்கு போடுவது அருமை. ஸோ நல்ல முயற்சிகள், நல்ல ஒரு யோகங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கு. அதே சமயத்துல செவ்வாய்ங்கிற கிரகம் 12ல இருந்து 6 பார்க்கிறார். அந்த 6ங்கிறது ருணச்சத்ரு பாவத்தை பார்க்கறதுனால கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க புதுசா ஒரு பிரச்சனைகள் போய் மாட்டாம இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கொஞ்சம் பொறுமையா போகக்கூடிய அமைப்பா பார்த்துக்குங்க. ஏன்னா புதுசா ஒரு சின்னதா நம்ம ஒரு சண்டை எழுப்புறோம்னா அது பெரிய வழக்கா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் உபாதைகள் கொஞ்சம் சின்னதாக இருக்கேங்கிறது லைட்டாக எடுத்துக்காதீங்க. அதுக்கு உடனே அதுக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. ஏன்னா அதே கொஞ்சம் டிசீஸ் வளர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கடனை அடைப்பதற்கு ஒரு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த 6ஆம் இடம் வலுக்கக்கூடாது. இந்த மாதம் முழுவதும் 6ஆம் இடத்திலேயே 6ஆம் வீட்டையே 12ஆம் வீட்டிலிருந்து செவ்வாய் பார்க்கறது அது ஒண்ணுதான் ஒரு குறையாக இருக்கிறது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற கிரகத்தோட சஞ்சாரம் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஸோ மிதுன ராசிக்காரங்களே பேசிக்கலாவே ஓரளவுக்கு புத்திசாலிகளாகவும் சமயோஜிய புக்தினால, பேச்சு திறமையினால, அறிவுனால வாழக்கூடிய அந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த அசால்ட்டா சில விஷயங்களை விட்டுறக்கூடாது. ஏன்னா செவ்வாய் பலமா 6ஆம் வீட்டையே பார்க்கறதுனால அந்த ருணச்சத்ரு பாவம் அடுத்திருக்கிறதுனால அந்த உடல், ஃபினான்ஷியல், அப்புறம் நம்மளுடைய வம்பு வழக்குகள், இந்த 3க்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி செவ்வாய் திசை, செவ்வாய் புக்தியெல்லாம் போகாதவங்களுக்கு பாதிப்பு கம்மியாக தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. ராசி அதிபதியே ராசியிலேயே மாதம் ஓரளவுக்கு 90% ஆஃப் த மாதம் ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால நாம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சில பிரச்சனைகள் தீர்த்துக்குள்ள ஒரு அருமையான ஒரு டைம், பல மாதமா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறது இந்த மாதம் நான் தீர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு.
சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில வருமானங்கள் நம்ம எதிர்பார்த்த டக்குன்னு ஒரு நடந்துருச்சு, நான் 6 மாசமா போட்ட முயற்சி நான் எதிர்பார்க்காத டைம்ல டக்குன்னு வந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. வேலை தொழில நல்ல முன்னேற்றம். ராஜோகாதிபதி 1.5 வருஷமாகவே சனி இருக்கிறதுல நல்லாவே டெவலப் ஆகி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா சனி வந்து ராஜோகாதிபதியாக இருந்து 10ஆம் இடத்துல இருக்கிறார். அது வர இப்போ குரு பார்வை பெற்றனால வேலையில ஒரு ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு இந்த 6 மாசத்துல. அது குறிப்பா அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனாக ஜூலை மாதமாக உங்களுக்கு அமையும். ஸோ சூரியனும் ராசிக்குள்ள இருந்து இப்போ 2ஆம் இடத்துக்குள்ள வர்றதெல்லாம் வந்து நல்ல ஒரு விஷயம்தான். ஸோ எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்கு ராசி அதிபதி பலமா இருக்கிறனாலையும் ராஜயோகாதிபதி 10லே நீடித்து இருக்கிறனாலையும் குருவின் பார்வையும் அவர் பெறனாலையும் அந்த குருவின் பார்வை 6, 8, 10 பார்க்கறதுனால பல வடிவுள்ள பணமும் வரவேண்டிய பணம், எதிர்பார்க்காத பணம், லாட்ரி, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், அது மாதிரி விஷயத்துல சில பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, நீங்க மிதுனத்துல திருவாதிரை நட்சத்திரமா, மிருகஷிர நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமாங்கிறதெல்லாம் பார்த்து உண்மையுமே சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்களாக நம்ம எடுக்கும் பொழுது உண்மையுமே நல்ல தேர்ச்சியான நல்ல ஒரு ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குதுங்கிற ஒரு கிளாரிட்டி, லாங் டேர்ம் நமக்கு எப்படி இருக்குதுங்கிற கிளாரிட்டி, எந்த மாதிரி டைரக்ஷனை நம்ம போனால் நம்ம ஜெயிக்கலாம், 2-3 சாய்ஸ் எனக்கு முன்னாடி இருக்குது, எந்த சாய்ஸ் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கு உங்களுடைய உண்மையான ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது, பிறந்த தேதி பிறந்த நேரம் வைத்து உங்களோட அப்பாயின்மெண்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது எது மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருக்கு, எதை நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, எப்படி எடுத்தா எப்படி போகலாம், எந்த டைம்ல நீங்க அதை அடைய முடியும், எந்த நேரம் வரைக்கும் பொறுமையா இருக்கலாம், எந்த நேரத்துல வேலை கிடைக்கும், எப்போ வந்து அந்த நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த குழந்தை பெறுவா இருந்தாலும் சரி, கல்யாணமா இருந்தாலும் சரி, ஒரு வெளிநாடு வாய்ப்பா இருந்தாலும் சரி, வரவேண்டிய பணமா இருந்தாலும் சரி, உடம்பு சரியில்லாம இருக்கிறது உடம்பு எப்போ சரியாகுங்கிறதா இருந்தாலும் அந்த டைம் லைன்ஸை துல்லியமாக தசா, புக்தி, அந்தரம், சூக்ஷமம். தசா பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருடம் அது மாதிரி பேசலாம். புக்தி பார்த்தீங்கன்னா 2 வருடம் 3 வருடம் வரும். அந்தரம் பார்த்தீங்கன்னா மாத கணக்கில் வரும், சூக்ஷமாக வார கணக்கில் வரும். அதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் கொடுக்குற நேரம் துல்லியமாக இருக்கும் பட்சத்தில் என்ன அடுத்த வரக்கூடிய விஷயங்கள், லாங் டேர்ம் என்ன, ஷார்ட் டேர்ம் என்ன, இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமா நம்ம என்ன கிளாரிட்டி நமக்கு வரும், நம்மளோட பாஸ்ட் லைஃப் வந்து மேட்ச் ஆகுதா, பாஸ்ட்ல இவர் நம்ம சொல்லக்கூடிய அந்த பலன்கள் மேட்ச் ஆகுதா, இம்மிடியேட் பாஸ்ட் எப்படி இருந்தது, இப்போ கரண்ட் ப்ரெசன்ட் எப்படி போகுது, அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் அண்ட் லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நம்ம எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் நம்மளுடைய குறிக்கோள்களை அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரிஷப ராசியில செவ்வாய் பகவான், அடுத்து மிதுன ராசியில சூரியன் ஆகப்பட்டவர் இருக்கிறார், கடக ராசியில புதன், சுக்கிரன், குரு பகவான், இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கு. அடுத்து சிம்ம ராசியில அஸ்யூஷுவல் கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், சனி பகவான், மீன ராசியில இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் ஜூலை மாதம் ஆரம்பிக்கும் போது ஏற்படக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு எடுக்கும் போது முதல்ல 5ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கடகராசியிலிருந்து குரு பகவானினுடைய சேர்க்கையிலிருந்து விடுபட்டு கேது பகவானினுடைய சேர்க்கைக்கு சேர போறார். இதனால இந்த சிம்ம ராசியில கேது சுக்கிரன் அப்படின்ற சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. அடுத்து 7ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 7ஆம் தேதி புதனாகப்பட்டவர் அதிசார நிலையிலிருந்து ரிவர்ஸ்ல போறார். அதாவது தன்னுடைய கடக ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது அதிசார நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த காலகட்டம், இந்த புதன் பகவான்
பகவான் இந்த மாதம் முழுமையாக 7ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுமையாக அந்த மிதுன ராசியில தான் ஆட்சி பெற்று இருக்க போறார். கடைசியாக 17ஆம் தேதி சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி ஜூலை மாதம் சூரியனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல என்னென்ன ராசிகள் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்களை அடைய போறாங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல ஒரு ராசி என்பர்கள். இந்த மிதுன ராசி என்பர்கள் உபஜயஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த 3ஆம் இடத்தை இந்த தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே ரொம்ப கிளவரா, அதாவது ஒரு அதிபுத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைய ஒரு நேர்மை, அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு அதிகப்படியாக தன்னை இன்வால்வ் பண்ணி சில விஷயங்களை செய்யறது, குடும்பத்திற்காக போராடுறது, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களினுடைய நலனுக்காக சில விஷயங்களை செய்யறது, தனக்காக எதுவுமே செய்யாம மற்றவர்களினுடைய நன்மைக்காக சில விஷயங்களை செய்யறது, இப்படி தன்னை ஒரு மெழுகாக உருக்கி கொண்டு செயல்படுபவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். கடந்த ஒரு 1.5 வருடங்களாக மிக பெரிய அளவுக்கு மன உளைச்சல்ல இருந்தாலும் கூட இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அதனுடைய பலன்கள், அதாவது அதனுடைய நன்மைகள் அப்படின்றது இப்போ ஒரு மாச காலமாக இவர்களுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். அதாவது இந்த மிதுன ராசி என்பவர்கள் குரு பெயர்ச்சி ஆனதுல இருந்தே பாத்தீங்கன்னா நமக்கு இது நாள் வரைக்கும் நல்லதுதான் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு மன தெளிவு அப்படின்றது கண்டிப்பாக இவர்களினுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். இந்த மாதத்துல ஜூலை மாதத்துல இவர்களினுடைய ராசி மீது சூரியன் பயணிக்கிறார். அதனால அரசாங்கத்துல இருக்கக்கூடியவர்கள், அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு எல்லோருக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். வருமான உயர்வு, பதவி உயர்வு, தேவையான இடமாற்றம் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. நிறைய மிதுனராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு விஆர்எஸ் வாங்கினவங்க கூட இந்த மாதத்துல இருந்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லி ஒரு பார்ட் டைமா கூட ஒரு வேலைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை இவர்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல அடைஞ்சு இருந்த இந்த மிதுனராசி என்பர்கள் அதிலிருந்து ஒரு விடுதலை பெற்று, அதிலிருந்து ஒரு நிவர்த்தி பெற்று வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்களினுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியின் மீதே பயணிக்க போறாரு. அதனால இந்த மாதம் தொட்ட விஷயங்கள் எல்லாமே நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்க போது. உங்களுடைய முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம், தொழில் ரீதியான அதிகப்படியான முன்னேற்றம். யாரெல்லாம் வெளிநாட்டுல வெளியூர்ல தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே சாதகமான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகப்படியாக இருக்கு அப்படின்னா அது எல்லாமே ரொம்ப ஈஸியா எளிதாக ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம், இந்த ஜூலை மாதத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சி அடையறதுக்கு உண்டான ஒரு நேரம். வருமானத்துல இதுவரைக்கும் சேமிப்பே இல்லாம இருந்த இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு வளர்ச்சிகள், அதற்குண்டான ஒரு சேமிப்பு அமைப்புகள் இது எல்லாமே தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம். நமக்குன்னு ஒரு சேமிப்பு இல்லையே அப்படின்னு நினைத்த நிறைய மிதுனராசி என்பர்கள் இந்த ஜூலை மாதத்துல இருந்து உங்களுக்குன்னு சில அமௌண்ட், எனக்குன்னு மாசம் மாசம் இதை நான் ஒதுக்க போறேன் அப்படின்ற மாதிரியாக சில சேமிப்புகள்லாம் தொடங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு அமைப்பாக இருக்கும். திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு நேரமாகவும், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில திருமண உறவுகள் நல்ல உங்களை புரிஞ்சு நடந்து கொள்வதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த மாதத்துல அந்த கூடி வரக்கூடிய அந்த திருமணங்கள் இவர்களினுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு திருமணங்களாக இருக்க போது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிரிந்த குடும்பங்கள் கூட மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. நிறைய பேர் டிவோர்ஸ் வாங்கிட்டு, அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விவாகரத்து வாங்கிட்டேன், ஆனாலும் மீண்டும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரியாக அந்த குடும்பங்கள் சேர்ந்து வாழ்வதற்கு
அதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த ஜூலை மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள், இப்போ ஒரு மாமியார் மருமகள், அடுத்து பாத்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களோட சண்டை சச்சரவுகள், ஏன் பெற்றோர்களுடைய சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரியாக அந்த குடும்பத்துல இருந்த அந்த சண்டை சச்சரவுகள் முழுமையாக ஓயக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்துக்குள்ள வந்தாலே ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள், இது நாள் வரைக்கும் ஏன்டா நம்ம வீட்டுக்குள்ள வரோம், ஏன்டா இந்த வாழ்க்கை ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு இருக்க வேண்டியா இருக்கு, இந்த மாதிரியாக எல்லாம் அந்த மிதுன ராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு பிடிப்பும் இல்லாமல் வாழ்ந்த நபர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலிருந்து அதற்குண்டான நிவர்த்தி, குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்புகள், சுப நிகழ்ச்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து ஒரு சுற்றுலா செல்றது, இந்த மாதிரியாக அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய மனம் மகிழ்ச்சிகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 10ஆம் இடத்துல சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறதுனால இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான சில வளர்ச்சிகள் ரொம்ப பொறுமையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா நம்ம இன்னைக்கு இந்த மாசத்துல நம்மளுக்கு ஒரு 5 லட்சம் அந்த தொழில இருந்து வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வராது. அந்த 5 லட்சத்துல உங்களுக்கு 50% ஆஃப் அமௌண்ட் அப்படின்றது கண்டிப்பாக அந்த தொழில இருந்து வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. தகப்பனார் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னா அவரை ரொம்ப மருத்துவ ஆலோசனைகள் எடுத்துக்கிறது நல்லது. அவர்களுக்கு என்ன தேவைகளோ அதை நீங்க பூர்த்தி செய்யறது நல்லது. இந்த மாதிரியாக அந்த முன்னோர்களின் சாபமும் அப்பா சம்பந்தப்பட்ட சில வேதனையான சில விஷயங்களும் இருக்கிறதுனால இந்த இடத்துல அந்த பெற்றோர்களினுடைய கவனங்களை, அதாவது அவங்களினுடைய உடல் நலன்களை ரொம்ப பேணி காக்க வேண்டிய ஒரு அவசியமான சூழ்நிலையில இந்த மிதுனராசி என்பர்கள் இருக்கிறீங்க. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்கள் எந்தெந்த பேருக்கு எப்போ திருமண வாய்ப்புகள் வரப்போகுது, திருமணத்துல ஏதாவது தடைகள் இருக்கா, குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்போ தீரும், டிவோர்ஸ் ஆன விஷயங்கள், அடுத்து மறுமண வாழ்க்கை எப்போ நடக்கும், இந்த மாதிரியான நிறைய ஒரு பர்சனலான கேள்விகள் நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல தெரிஞ்சுக்கலாம். அதை கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.